ஹாய்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறன்றதில் இன்றைக்கி 4/8 காலையில் எழுந்து ஃபாஸ்ட்டு கார்டியோ முடிச்சுட்டு தேநீரை கொதிக்க வைத்து அறுத்து விட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டு கிழவனுக்கு சாமி கும்பிட்றாங்க. அதனால் வீட்லேயும் சாப்பாடு செய்யலை, நம்மளையும் செய்ய விடலை. ஸோ கடைக்கு போய்ட்டு கட்டிட்டு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஒரு படத்தை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். இந்த படத்தோட முந்தைய பார்ட் பார்த்தப்பயே கண் கலங்கி உக்காந்துட்டு இருந்தேன். அதுவும் ஒரு ரீசன் செகண்ட் பார்ட் பார்க்க. கடைசி ஒரு 20 நிமிஷம் சிப்ளிங்ஸ்க்கு மாற்றி மாற்றி டிரான்ஸ்லேஷன் போட்டு கதற விட்டானுங்க கபிலா. ஒரு சீனும் கண்ணு கலங்குது. படத்தை பார்த்து சில்லறை எல்லாம் செதற விட்டு படுத்து தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து குளிச்சுட்டு வெயிலுக்கு உடம்பு சூடாக்க மாங்காவை அரிஞ்சு சாப்பிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். இந்த வாரம் பேக்கை கொஞ்சம் கம்மியாக ட்ரெயின் பண்ண மாதிரி இருந்தது. சரின்னு அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒருத்தனை எவ்வளோ தாண்டா அடிப்பீங்க, எவனோட தயவும் இல்லாமல் 108 சீட்டை ஜெயிச்சு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண ஆதரவு கொடுக்குறேன்னு ஒருத்தன் வந்து பாதிலேயே உருவிட்டு போகிறான். திருப்பி அவனே வரான். வாங்கின 2 சீட்டுக்கு துணை முதலமைச்சர் பதவியாம். ஒரு பக்கம் இந்த கூத்துன்னா மறுபக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியை மட்டும் வச்சுருந்தானுங்க. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மேலேருந்து வந்து 2 பேருக்கும் பின்னாடி பழுக்கிற அளவுக்கு உதச்சிருப்பாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங் மக்களே. அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. நாளைக்கா பதவி ஏற்பு விழா. ரொம்ப சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட ஒரு ஃபாலோவை தட்டிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.